கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருடைய ஊழியக்காரன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார். ஒன்றல்ல, எத்தனை அற்புதம் தேவைப்பட்டாலும் அவர் செய்து முடிப்பார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகவும் 16வது அதிகாரம் 35வது வசனம். 1 நாளாகவும் 16:35. எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கியருளும் என்று சொல்லுங்கள். ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கியருளும் என்று சொல்லுங்கள். இந்த ஜீவார்த்தை தலைப்பு பொல்லாதவர்களுக்கு நீங்களாக்குவார். அதாவது ஜாதிகளுக்கு நீங்களாக்கியருளும் என்றால் பொல்லாத மக்களுக்கு என்னை நீங்களாக்கியருளும் என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சில வேளையிலே பொல்லாத மனிதர்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பொல்லாத மனிதர்கள் இருக்கிற இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். பொல்லாத மனிதர்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கலாம். பொல்லாத மனிதர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்குள்ளே செய்து கொண்டிருக்கலாம். அது நிமித்தம் என்ன நடக்கும்? நிறைய தீமைகளை செய்வார்கள். அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை பெற தெரியாமல் நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்க. நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? ஜாதிகளுக்கு நீங்களாக்கியலும் சொன்னதை போல பொல்லாத மனுஷருக்கு நீங்களாக்கியலும் என்று நம்ம ஜெபிக்கும் போது அந்த பொல்லாத மனிதர்களை நம்மை விட்டு விலக்குவார். நம்மை விட்டு அகற்றி போடுற. அப்போ பிரச்சனை இருக்காதுல்ல. அதாவது நமக்கு தீமை செய்கிறவங்க நம்ம பட்சத்தில் இல்லைன்னா, தீமை செய்கிற மக்கள் நமக்கு இல்லைன்னா நம்ம சமாதானமாக வாழுவோமே. இன்னைக்கு அதான் நிறைய இடத்துல பிரச்சனை. தீமை செய்கிற மக்கள் சுற்றி இருந்து எப்பொழுதுமே தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறுகிற நிறைய மக்கள் உண்டு. நீங்கள் கூட அப்படி இருக்கிறீங்களா? மக்கள் அதாவது வெளிப்படையாக உங்கள்கிட்ட நல்லவங்களை போல பேசினாலும் உள்ளுக்குள்ள இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து கொண்டு தீமை செய்து கொண்டிருக்கிறாங்களா? அல்லது வெளிப்படையாகவே தீமை செய்து கொண்டிருக்கிறாங்களா? பொல்லாப்பு செய்து கொண்டிருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவங்களோடு பேசுகிற காரியம், பொல்லாத ஜனங்களை, உங்களுக்கு பொல்லாங்கு செய்கிற ஜனங்களை உங்களை விட்டு நீங்களாக்குவார், உங்களை விட்டு விலக்குவார். நீங்கள் அமைதியாக வாழ போகிறீங்க, அமைதியாக தொழில் செய்ய போகிறீங்க, அமைதியாக ஊழியம் செய்ய போகிறீங்க. ஒரு சமாதானமான வாழ்வு, சமாதானமான காரியம் உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவர், நீர் சொன்ன வார்த்தைக்காக நன்றி. பொல்லாதவர்களை நீங்களாக்கப் போகிறீர். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பொல்லாத மறு நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இவர்களை விட்டு நீங்களாக்கும் என்று உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அந்த அதிசயம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இவர்களை சாட்சி எழுப்பும். கர்த்தருங்கள் ஜெபத்தை கேட்டால் அதிசயம் செய்தார்னு சாட்சி கூறட்டும். இப்பொழுது பொல்லாத வியாதி யாரையெல்லாம் தாக்கி இருக்கிறதோ ஒவ்வொரு விட்டு அந்த வியாதி விலகி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சிருங்க. திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. வியாபாரத்தில் தொழில் இருக்கிற குழப்பங்கள் விலகட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தரிசனத்தின்படி நடத்துங்க. வெளிநாட்டில் பணி செய்கிறவங்க, வெளிநாட்டில் படிக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கிருபை வழி நடத்தும்படியே ஜெபிக்கிறேன். விவசாயம் செய்கிற மக்களை கண்ணோக்கி பார். நெருக்கடிதான சூழ்நிலையை மாற்றிடலாம். ஆண்டவரை, யாரெல்லாம் எந்தெந்த நிலையில் சில நேரத்தில் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலை மாற்றி அருளும்படி ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.